அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் கன்னிராசிக்கு திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சக ராசியில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுபபலத்துடன் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியான கன்னியை 5ஆம் பார்வையாக பார்ப்பது அளவற்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக நிலை மட்டுமல்லங்க, மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தை கூட இந்த குரு பகவானுடைய பார்வை குறைத்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தை சற்று பாதிக்க வைக்க கொடுங்க. அதனால் உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் அறிவுறுத்தது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அவர்களை மருத்துவர்களிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு முயற்சியிலேயே கை கொடுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று திகழ்வதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. திருமண முயற்சிகள் கை கூட இருக்குது. அதே போல் களத்திரஸ்தானத்தில் ராகு இருப்பதால கணவன் மனைவி இடையே வாக்குவாதமும் சிறு சிறு பூசல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண் அல்லது பிள்ளைக்கு வெளிநாடு ஒன்றில் பிரபல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்குங்க. அலைச்சல் அதிகமாக இருப்பினும் ஆரோக்கியம் பாதிக்கப்படாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ஆனா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்குங்க. வெளிநாடு ஒன்றில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை மட்டும் நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தற்காலிக ஊழியர்களுக்கு வேலை நிரந்தரமாகுங்க. ஜனன கால தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கு 22/12/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சனி, செவ்வாய் ஆகிய மூவருமே சுபத்துவ பாதைகள்ல சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருக்குங்க. அன்றாட வியாபாரம் அதிகரிப்பதை அனுபவத்துல உங்களால காண முடியுங்க. ஏற்றுமதி துறையினர் சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்திருப்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல் கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. புதிதாக
விற்பனை நிலையங்கள் அல்லது புதிதாக கடை திறப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியம் அனைத்திலுமே இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் குரு, சனி பகவான், புதன் ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று இருக்கிறாங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏற்படுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக தாங்க அமைஞ்சிருக்கு. இதனால் வருமானம் உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து முதலீடு செய்து புது படங்களை நீங்கள் தாராளமாக தயாரிக்கலாங்க. நல்ல லாபம் கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் அதிக முயற்சியின்றி கிடைப்பதால் குறுகிய காலத்திலேயே படத்தை முடித்து வெளிக்கொணர முடியுங்க. கர்நாடக சங்கீத வித்வான்களும் வாய்ப்பும் வருமானமும் உயர இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தான் உள்ளது. அந்த சுக்கிரனை ஓரளவு உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருப்பதால் பேச்சில் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவது மிகவும் அவசியம். அதுவும் அதிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் சுபபலம் பெறுவதால் அந்த தேதியிலிருந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். ஆனால் இந்த வாரத்தினுடைய இறுதியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மாத ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கல்வி கிரகமான கிரகங்கள் சுபபலம் பெற்று இருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். இந்த வாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் என்பதை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய கால்நடைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல பெண்மணிகளுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் குரு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நன்மைகளை அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் வேலைக்கு சென்று வரும் நங்கையருக்கு அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு மன அமைதியை பாதிக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு அருகே உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலேயோ 3 எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.